இன்னைக்கும் குடும்பத்தை பற்றி தான் பேசலான்னு இது பண்ண கத்துறானா தொடர்ந்து ஒரு வார்த்தையை குறுக்கிட்டே இருந்தாரு. ஆனால் அது கீழ்ப்பிடிந்து இந்த வார்த்தையை எடுத்தோம். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக சங்கீதம் 37:34 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. எமோரியருடைய பாவம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இஸ்ரவேலர்கள் எகிப்துல தான் இருக்கணும். அதே டைம்ல இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் கானானுக்கு முடிவு கட்டப்படும். கானான்ல இருக்கிறவங்க பாவம் செய்யறவங்க, அக்கிரமம் செய்யறவங்க, அநியாயம் செய்யறவங்க, பிள்ளைகளை நரபலி செலுத்தக்கூடியவங்க, விபச்சாரம், வேசித்தனம், பிள்ளைகளை அந்த விக்கிரங்களுக்கு கொடுத்து கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட கொடுமை நிறைஞ்ச ஒரு தேசம் அந்த கானான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அந்த கானானை சுதந்திரிக்கிற வரைக்கும் அவங்க அங்கதான் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அதுதான் தேவ பிள்ளைகள் ஒரு பக்கம் ஆண்டவர் அவங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, தேசத்தை சுதந்திரிக்க, உயர்வுகளை பெற்றுக்கொள்ள, வல்லமைகள் பெற, வரங்கள் பெற, தேசத்துல, குடும்பத்துல, சபையில வல்லமையா தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க, வல்லமையான காரியத்தை செய்ய ஆண்டவர் ஒரு பக்கம் விசுவாசிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாவம், அக்கிரமம், அநியாயம், அசுத்தம், காமவிகாரங்கள், கொலைகள், வெறிகள், குடி, பல காரியங்கள் பெருகி கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம். ஆனால் தேவ பிள்ளைகள் உருவாக்கப்பட்டு ஏற்ற நாள்ல கர்த்தர் அங்க கொண்டு போகும் பொழுது அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு கட்டப்படும். அல்லேலூயா. அப்ப நீங்க சீக்கிரம் உருவானும். கர்த்தர் அதுக்கு தான் உங்களை சபைக்கு கொண்டு வருகிறார். ஆனா நீங்க புறஜாதியை பார்த்து அந்த பக்கம் போக கூடாது. உங்களை கர்த்தர் அவர் கரத்துல வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு நாளும் புறஜாதியை திரும்பி பார்க்காதீங்க, சுத்தி பார்க்காதீங்க. அதான் பைபிள் போட்டிருக்கு, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வழியை கைக்கொள். என்ன செய்தி கேட்டானா, அவருடைய வழியை கை கொள்றது. ஆமென் சொல்லாமா? அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரிப்பீங்க. இது என்ன பச்சை பொய்யில பாஸ்டர்? பைபிள்ல இப்படி ஒரு எழுதி பூமியை சுதந்திரிப்பாங்கன்னா பூமியை எங்களுக்கு சொந்தமாயிடுமா? 2 சென்ட் இடம் இல்லாம சுத்திட்டு கிடக்குறோம், பூமியை சுதந்திரிப்பாங்களாமே பூமிய. அதோட அர்த்தம் என்ன தெரியுமாங்க? நான் சொல்வேன், எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பூமி அழிந்து போகணும்னு? ஆனா கர்த்தர் நம்மளை ஏன் இந்த பூமியில வச்சிருக்கிறார்? உங்களுக்கு எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? ஏன் பூமியில வச்சிருக்கிற? இந்த பூமியை பயன்படுத்திதான் நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கே தகுதி பெற போகிறோம். இந்த பூமியில நம்ம செய்யற காரியம் தான் பரலோகத்துல பொக்கிஷமாய் சேர போகிறது. அல்லேலூயா. சத்தமல்ல சொல்லுங்க. அவன் ஒரு கம்பெனிக்காரன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல அடையார் ஆனந்த பவன், அடையார் சிக்னல்ல ஒரே ஒரு சின்ன ஸ்வீட் ஸ்டால் தான் அடையார் ஆனந்த பவன். யாருக்கா தெரிஞ்சவங்க கை தூக்க பார்க்கலாம். அடையார் ஆனந்த பவன் பழைய பவன் எனக்கு தெரியல. ஒரே ஒரு கடை சிக்னல்ல இருக்கும். ஒன்னு ஆரம்பிச்சு பாருங்க, ஃபுல்லா எல்லா இடத்தையும் ஒரு இடம் விடல. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இவன் அமெரிக்கால தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடையார் ஆனந்த பவன். இப்ப அடுத்தது நம்மளுக்கு கருப்பட்டி காபி வந்துட்டு இருக்குது. பூமியை சுதந்திரிக்கிறாங்க. அவனுடைய அந்த ஒரு ப்ராடக்டை வச்சு எல்லா இடத்துலயும் செய்து ஒரு இடத்துக்கு லாபம் சேர்க்கிறது. இந்த KFC சிக்கன் எல்லாம் சொல்றாங்களே, நம்மளும் ஆடு வாய புழக்கிறோம். அது அந்த ஊர்ல தள்ளு வண்டி கிடையாது. அந்த மாதிரிதானா நம்மளும் KFC சிக்கன் மலை நினைச்சிட்டோம். ஃபாரின்ல அது தள்ளு வண்டி கணக்கு தான் போல. ஆனா அவன் பாருங்க, உலகம் அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பிரான்சைஸ் கொடுத்து
ஒரு இடத்துக்கு எல்லா லாபமும் போய் சேருது பாருங்க. அல்லேலூயா, சத்தமலை சொல்லுங்க. அந்த மாதிரி நான் சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போறாருன்னா, நம்ம மூலமா நடக்கக்கூடிய நற்கிரியைகள், நம்ம மூலமா ஜனங்க ரட்சிக்கப்படக்கூடிய சில விஷயங்கள், நம்ம ஜெபத்தின் மூலமா பிரயோஜனப்படக்கூடிய சில விஷயங்கள், நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாய் பல இடங்கள்ல அந்த ஊழியம் பழுக போகிறது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான சில காரியங்கள் நடக்க போகிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு இடத்துல நாம இருந்தாலும் நம்ம மூலமா பல இடங்கள்ல காரியங்கள் நடந்து, நான் நினைக்கிறேன் நம்ம மரிச்சதுக்கு பின்னாடியோ நமக்கு கணக்கு சேரும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு பவுல் எழுதின அந்த நிருபங்கள் இன்னைக்கும் கோடி கோடி ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. சோத்திரம். அவன் பூமியை சுதந்திரிச்சவனாதான். அன்னைக்கு பவுலுக்குன்னு ஒரு இடம், ஒரு சொத்து கூட அவனுக்கு கிடையாது. பைபிள்ல அப்போஸ்தலர் முடியும் போது எப்படி முடியுதுன்னா, அவன் ஒரு வாடகை வீட்டில் இருந்து தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படிதான் அதே முடியுது. பவுலுடைய வாழ்க்கையில அவன் ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவன் பூமியை சுதந்திரிச்சவனா இருக்கிற இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய ஏக்கர் கணக்குல இடங்களை வாங்கி பங்களாவா வச்சு ஆடம்பர சொகுசு காடுகளை சுத்தனையோ செத்து போய் மண்ணுக்கு மண்ணா போயிட்டான். அவன் பிள்ளைகளை எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா அன்னைக்கு ஒரு காரியம் கூட பூமியில இல்லாத பொழுது கூட பூமியை சுதந்திரிக்கிறவனாக பவுல் இருந்தான்னு ஒத்துக்கிறவங்க சட்டத்தை உயர்த்தி கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பூமியை சுதந்திரிக்க கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த அல்பத்தனமான அல்ப காரியத்துக்கு ஆசைப்பட்டுட்டு பெரிய காரியத்தை விட்டுற போறீங்க. பரலோகத்துல நிறைய பொக்கிஷங்கள் நம்ம 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 கணக்குல சேரும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்படின்னா எல்லாரும் வளர்ந்தா நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். நான் மட்டும் வளர்ந்தா அது உங்களுக்கு வராது. அப்படி பூமியை சுதந்திரிக்க முடியாது. உங்க ஆவிக்குரிய ஜீவியம் மற்றவங்களுக்கு இருக்கணும். உங்க ஜெப ஜீவியம் மற்றவங்களுக்கு இருக்கணும். உங்க பரிசுத்தம் மற்றவங்களுக்கு இருக்கணும். அதை பழுகணும். அப்பதான் நீங்க பூமியை சுதந்திரிக்கிறீங்கன்னு அர்த்தம். வெளியே சொல்லுங்க பாட்டா, நீங்க மட்டும் நல்ல சர்ச்சுக்கு வந்துட்டு, நீங்க மட்டும் நல்லா ஜெபம் பண்ணிட்டு, நீங்க மட்டும் இது பண்ணிட்டு போறது அது பூமியை சுதந்திரிக்கிறது கிடையாது. வெளியே சொல்லுங்க பாக்கலாம். ஆண்டவருக்கு உங்க மூலமா ஒருத்தங்க ஜெப ஜீவியத்தை கற்றுக்கொண்டாங்க. என் மூலமா ஒருத்தங்க பாவத்துல இருந்து வெளில வந்தாங்க பாஸ்டர். என் மூலமா கொஞ்சம் பேர் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்தாங்க. அப்படி சொல்றது கைத்தவங்க. எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு சொல்ற கைத்தவங்க. கத்துறவங்க ஆஸ்வதிப்பாராங்க. கத்துறவங்க ஆஸ்வதிப்பாராங்க. என்ன சுதந்திரிச்சுதுங்க. அதனால நீங்க பார்ப்போம். பரலோகத்துல நீங்க பொக்கிஷம் அதிகம் உள்ளவங்க பூமியில சாதாரண கத்தர் விடவே மாட்டாருங்க. அந்த கணக்கு தேவ தூதர்களுக்கே தெரியும். அதனால அந்த நபர் யாருன்னு பரலோகமே தேடும். யாரும் இவ்வளவு பொக்கிஷம் சேர்த்து வச்சிருக்கிறான், யாரும் அந்த தேடும். அந்த நபரை சும்மாவே இருக்க முடியாது. அதெல்லாம் பரதேசியமா இருந்தா எலிசா, அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தானே பரலோகமே இறங்கி வந்துச்சு. சும்மா இருக்க முடியாது. பரலோகத்துல பொக்கிஷம் வச்சிருக்கவன் சும்மா நினைச்சீங்களா? சத்தமலை சொல்லுங்க பாக்கலாம். அவனை சும்மா விடாது பரலோகம். பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்க பூமியை சுதந்திரிக்க வேண்டும். நாம் அல்லேலூயா. சத்தமலையில சொல்லுங்க பாக்கலாம். அப்ப என்ன செய்யணும் அப்படி கேட்டா, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா, அவருடைய வழியை கை கொள்ளணும். என்ன பண்ணணும்? அவருடைய வழிய கை கொள்ளணும். அப்படின்னா அப்படிதான் நீங்க செயல்படணும். உங்க முடிவு அப்படிதான் இருக்கணும். நீங்க அப்படிதான் ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளணும். அப்படிதான் நீங்க யோசிக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஸ்டைல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. புரிஞ்சுக்கிறது அதான் சொல்ல முடியும். அத ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறதுக்குன்னு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. தண்டிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஒரு வழிமுறை பின்பற்றி தான் அவர் செயல்படுவார். அப்ப அந்த விஷயத்தை அப்படியே தான் நீங்க செயல்படணும். ஒருத்தங்க ஒரு விஷயத்தை எப்படி கையாளுறாங்கன்றத வச்சு அவங்க இறுதியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய கம்பெனிகள்ல அவங்க போடுற ட்ரெஸ் வச்சு அந்த கலரை வச்சு இவங்க சைக்காலஜி என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு ஒரு கம்பெனியில போகும்போது இன்டர்வியூ ரொம்ப வித்தியாசமா இருந்தது. சில கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு பதிலாம் சொன்னோம். அவங்க முன்னாடி ஒரு காஃபி கொண்டு வந்து வச்சாங்க. எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது.
அப்ப நான் என்ன பண்ணேன், வச்சவொடனே நமக்கு அந்த பயமே கிடையாது, சாப்பிடுற விஷயம் மட்டும் எங்கேயுமே பயப்பட மாட்டோம். வச்ச உடனே நான் சொன்னேன், அவங்க பதில் அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு காஃபி எடுத்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெளில வந்து அங்க நிறைய பேர் வந்தாங்க. எங்களை ஒரு 6-7 பேரை மட்டும் வேற ரூம் போங்கன்னு சொன்னாங்க. அப்ப அங்க ஒருத்தர் கேட்ட, எங்களெல்லாம் என்ன சூஸ் பண்ணலன்னு. அப்ப ஒருத்தர் வந்து சொன்னாரு, அங்க இருக்க காஃபி நீங்க எடுத்து குடிச்சீங்களா? அப்ப நான் குடிச்சேன். அப்ப குடிக்காதவங்களாம் வெளில சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாப்ல. அது என்ன இன்டர்வியூ எனக்கு ஒன்றும் புரியல. அந்த தனி காஃபி குடிச்சவங்க நாங்க தனியா போனோம். வேலையை காஃபி குடிக்கலாம் போல இருக்கு. விப்ரோல நடந்துச்சு இந்த சம்பவம். அப்ப அவங்க எதுவும் அதை டிசைட் பண்றான் பாருங்க. அவங்க கேள்வி கேட்கும் போது அவன் காஃபி எடுத்து குடிச்சானா அவன் ஏதோ ஒரு பாசிட்டிவா ஒரு கான்பிடென்டா ஏதோ செய்யறான் அப்படின்னு அவங்க அதை டிசைட் பண்றாங்க. அது சொல்லுங்க பாக்கணும். அப்போ அது ஒரு ஸ்டைல். பூமியே அதை கண்டுபிடிக்குது. ஆண்டவர் தெரியாத நீங்க ஒவ்வொரு இதையும் செய்யும் போது என்ன விதத்துல செய்றீங்க, எதுக்காக செய்றீங்க, ஏன் எப்ப பார்த்தாலும் அதே மாதிரியே பேசுறீங்க, ஏன் எப்ப பார்த்தாலுமே அப்படிதான் ஒரு இடத்துக்கு போகணும் இருக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க, எல்லாம் பரலோக உன்னிப்பா கவனித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ பைபிள் சொல்லுது, நீங்க அவருடைய வழியை கை கொள்ளுங்க, எல்லா காரியத்திலும் அவருடைய வழியை கை கொள்ளுங்க. சில பேர் வந்து சந்தோஷமா இருக்க அவங்க ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. இப்படிதான் நம்ம பசங்க ஒரு முறை வச்சிருக்காங்க, மொபைல தேய்ச்சின்னு இருக்கிறது, தூங்கினதுக்கு அப்புறம் பெட்ஷீட் கீழே வச்சிருக்கிறது, அது ஒரு முறை. இப்ப இந்த சந்ததி மாதிரி ஒரு சந்ததி உலகம் தோன்றது கிடையவே கிடையாது சொல்றாங்க. வேற மாதிரி டிஃபரெண்டா இருக்க சந்ததின்றாங்க. அல்லேலூயா. எப்படிதான் இருக்க போதோன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சந்தோஷமா இருக்க ஒரு வழி, நிம்மதியா இருக்கிறதுக்கு மனுஷன் ஒரு வழி வச்சிருக்கிறான். சோதரம் கௌரவமா வாழ்றதுக்குன்னு ஒரு வழி, அவங்கவுங்க ஒரு வழி. இப்படிதான் அப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் சம்பாதிப்பேன், இப்படி இந்த மாதிரி பண்ணுவேன், இந்த மாதிரி இடம் வாங்குவேன், இப்படி இருப்பேன், அப்படி இப்படின்னு ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நான் என்னதான் நேர்மையா போவாங்க, எனக்கு என்ன கிடைக்குதோ அது போதுன்னு போற ஒரு ஸ்டைலு. இன்னொருத்தங்க வந்து இந்த காலத்துல நேர்மைக்கெல்லாம் எங்கங்க, நான் போய் சொல்வேன், நான் திருடுவேன், நான் எனக்கு பணம் அப்படின்னு ஒரு வழி வச்சிருக்காங்க ஒருத்தங்க. அடுத்தது வாழ்க்கைக்கு வாழ்றதுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்காங்க. நான் இப்படி ஒரு சொல்லு, நாங்க நீட்டா வாழ்வோம், டிசிப்ளினா வாழ்வோம், ஒழுக்கமா வாழ்வோம் அப்படின்னு ஒரு சில பேர், நாங்க இப்படி வேணா வாழ்வோம், எங்களுக்கு ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வாழ்க்கையில வளர்றதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. வாழ்க்கை துணையை தேடுறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. சில பேர் நாங்க ஒருத்தர் சொல்றாரு, எங்கிட்ட வந்து சண்டை போட்டாரு, எங்க ஃபேமிலி வழக்கமே எங்க குடும்பத்துல யார் ஆசைப்பட்டாங்களோ தூக்கிட்டு போறதா எங்க ஸ்டைலு அப்படின்னு சொன்னாரு. ஆஹா, நல்ல ஸ்டைலா இருக்குது அது. அல்லேலூயா. நாங்க எங்க ஸ்டைல தூக்கிட்டு போறதா ஸ்டைலு, பரவாயில்ல, நல்ல குடும்பமா இருக்கு. அல்லேலூயா. ஒரு கல்யாணம் பண்றது ஒரு ஸ்டைலு. பெண்ணியமன் கோத்துறதுக்கு அந்த டான்ஸ் ஆண்டதெல்லாம் பிடிச்சி சொன்னாங்க. அப்படி ஒரு ஸ்டைலு. ஒரு வாழ்க்கை துணை தேடுறதுக்குன்னு அந்த குடும்பத்துக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளை வளர்க்கறதுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சில வீட்டுல அடிச்சு வளர்ப்பாங்க, சில வீட்டுல அடினா மாடு அடிச்சது போல, எங்க வீட்டுல அடிதான் ஆடிடும். சில வீட்டுல கொஞ்சியே அது கொஞ்சியே நாங்க கொஞ்சியே வளர்ப்போம், அது ஒரு வழி. பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு வழி, சுகமா வாழ்றதுக்கு ஒரு வழி. அப்புறம் வயதான நாட்கள்ல நிம்மதியா வாழ்றதுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒண்ணு வச்சுப்பா. சில ஊர் நாட்டுல போட்டு அந்த வயசாயிட்டா அவங்க எல்லாம் ஒரு அதே ஸ்டைலுக்கு வந்துருவாங்க. அந்த வயசாயிட்டாலே ஒரு ஸ்டைல், அவங்க அந்த ஊருக்குன்னு ஒரு வழி இருக்கும், அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு வழி இருக்கும், அந்த வழியிலேயே போவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வாழ்றதுக்கு ஒரு வழி, புகழோடு வாழ்றதுக்கு. சில பேருக்கு புகழ்ல நல்ல புகழ்ச்சியா இருக்கணும், ஊரெல்லாம் அவங்க நல்லவங்க அதனால அதுக்காக ஒரு வழி. இப்படி மனுஷன் வாழ்க்கையில பல வழிகளை பின்பற்றி பல காரியத்துக்காக வழியை பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பைபிள் சொல்லுது, உண்மையாவே உங்களுக்கு பரலோகத்துல பொக்கிஷம் வேணும் அப்படின்னா, நீங்க பூமியை சுதந்திரிக்கிறவளா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கணும்னா, அந்த ஸ்டைல், இந்த வழி, அந்த குடும்ப வழி, உங்க வழியெல்லாம் இருக்கக்கூடாது. அவருடைய வழியை கைக்கொள். அல்லேலூயா. அப்பொழுது நீ என்ன பண்ணுவீங்க, பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நீங்க தான் சுதந்திரிப்பீங்க, ஆனா உயர்த்துவார், ஞானத்துல உயர்த்துவார், மனுஷ கண்களை தயவுல உயர்த்துவார், பொருளாதார காலத்துல. சில பேருக்கு என்ன பாஸ்டர் என்ன பண்ணாலுமே முன்னுக்கே வர முடியல பாஸ்டர்,
நானும் படிச்சுதான் பாக்குறேன், ஒரு அறிவும் வர மாட்டேங்குது, எனக்கு இங்கிலீஷும் பேச வர மாட்டேங்குது, கம்ப்யூட்டரும் புரிய மாட்டேங்குது, எனக்கு யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு. என்ன பாஸ்டர் ஜாம் பண்ணிதான் பாக்குறேன், உன்னை கர்த்தரை உயர்த்தல. ஏன்னா இன்னும் வழிகள் கர்த்தருடைய வழியை பின்பற்றுகிறதா இல்ல. ஆமென். அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த வழியை பின்பற்றுவாங்க. ஒரே குடும்பத்துல 3 பிறந்திருக்கும், ஒண்ணு ஒரு வழியை பின்பற்றும், இன்னொரு வழியை பின்பற்றும், இன்னொரு வழியை பின்பற்றும். அது என்னன்னா அவங்க மனசு எப்படி இருக்கோ அந்த காரியத்தை புடிச்சிட்டு இந்த உலகத்துல லட்ச கோடி கணக்கான வழிகள் இருக்கிறது, அதை பின்பற்றி போறாங்க. ஒரு வீட்டுல போனா ஒரு ரூம்ல உட்காந்து ஒண்ணு ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்குது, ஒரு ரூம்ல பார்த்தா பெருசு உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்குது, இன்னொரு இடத்துல பார்த்தா இன்னொரு இடத்துல சமையல் குறிப்பு பார்த்துட்டு இருக்கு. ஒவ்வொன்னு என்ன ஒண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வழி, ஒரு ரூம்ல ஒரு அப்ப 1000 வழி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதுல எல்லாமே தப்புன்னு சொல்ல வரல, இது எல்லாத்துலயும் ஒரு கர்த்தர், ஆனா ஆண்டவருக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதுல சொல்லுங்களேன், பிள்ளைய வளர்க்கறதா இருக்கட்டும், நீங்க சந்தோஷமா இருக்கிற விஷயமா இருக்கட்டும், நீங்க மாப்பிள்ளை பாக்குற விஷயமா இருக்கட்டும், பொண்ணு எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரதா இருக்கட்டும், உங்க சந்தோஷமா, மகிழ்ச்சி, அவங்க கௌரவம், அவங்க வயதான நாட்களா, எதுவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரே விதமான வழி வச்சிருக்கிறார். அது அவர் வழி. அது அந்த வழி எதுனா அவர் இருதயத்துக்கு ஏத்த மாதிரி வழி இருக்கும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டோட இருதயம் தான் சூப்பர் இருதயம்னு? அவர் இருதயம் மாதிரி யாருக்குமே வராதுன்னு சொல்றவங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஆனா அவருடைய வழியை போல ஒரு வழி இந்த உலகத்துல இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒத்துக்கிறவங்க உண்மையாதான சொல்லிதானே ஒத்துக்கிட்டீங்க? ஒத்துக்கிறவங்க நல்ல சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அப்படியே கையை உயர்த்துற கை அப்படியே பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய வழியை நாங்க கை கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல சத்தமா அவரை பார்த்து சொன்னீங்களா? உங்களுடைய வழியை நாங்க கை கொள்ளுவோம் ஆண்டவரே, உங்க வழியை நாங்க கை கொள்வோம். நான் அதுதான் ஆசைப்படுறேன். எங்க சில ஜாதிக்குன்னு ஒரு வழி இருக்கும், சில ஊருக்குன்னு ஒரு வழி இருக்கும், சில குடும்பத்துக்கு அவங்க அதை என்னதான் ரசிக்கப்பட்டாலும் அதை விடவே மாட்டாங்க. கர்த்தர் சொல்ல, நான் உயர்த்த மாட்டேன், என்னமோ உயர்த்து நினைக்காத, உன்னை நான் உயர்த்த மாட்டேன், என் வழியை கைக்குள் உன்னை நான் உயர்த்திடுவேன். அந்த உயர்வு எப்படின்னா, நீ தேசத்தை உலகத்தை சார்ந்திருக்கிறதாக இருக்கும். ஆமென். கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டது? சங்கீதம் 18:30 வாசிங்க. சங்கீதம் 18:30 சீக்கிரம். தேவனுடைய வழி உத்தமமானது. அதோடைய இங்கிலீஷ்ல his ways is perfect. உத்தமம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பெர்ஃபெக்ட். நீங்க இந்த உலகத்துக்கு எவனுடைய வழியும் நீங்க பெர்ஃபெக்ட்னு நிச்சயமா நீங்க சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எவன் வழியும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா என் ஆண்டுடைய வழி மட்டும்தான் பெர்ஃபெக்ட். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து தானியேல் 4வது அதிகாரம் 37. நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். நேபுகாத்நேச்சார் ராஜா சொல்லுகிறான், அவருடைய வழிகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள்? நியாயமானவைகள். நீங்க ஊருக்கு ஒரு நியாயம், உலகத்துக்கு ஒரு நியாயம், வீட்டுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் பேசுறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் நேபுகாத்நேச்சார் சொல்றாப்புல அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அல்லேலூயா. அவருடைய வழி நியாயமானதுன்னு மத்தவன் சொல்ல மாட்டான், ஆண்டவரை பின்பற்றாதவன் சொல்ல மாட்டான். ஆண்டவர் என்ன கரெக்டா செய்யறாரா, கிறிஸ்தவங்க பண்றதா கரெக்டா அப்படின்னு சொல்லுவான். ஆனா தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், அவரோட நெருங்கி வாழ்கிறவங்களுக்கு தெரியும், அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அல்லேலூயா. நான் நெஞ்சு தட்டி சொல்லுவேன், என் ஆண்டுடைய வழிகள் நியாயமானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பிரியமானவர்களே. நிறைய பேரு அவருடைய வழியில நடக்க மாட்டாங்க. இட்ஸ் வெரி டஃப். ஏன் இவ்வளவு கடினமா ஒரு பிரசங்கம் பண்ணி ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நிறைய பேர் நடக்க மாட்டாங்க. ஏன் நடக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய வழிகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதுதான் பைபிள போட்டு, உங்களை பூமியில இருந்து உங்களை பிரித்தெடுத்தேன் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா,
நீங்க இதே ஊர்ல தான் இருப்பீங்க, அதே கம்பெனி தான், அதே ஸ்கூல் தான், அதே காலேஜ் தான். ஆனா அவன் வழி வேறையா இருக்கும், உங்க வழி வேறையா இருக்கும். அதுக்கு தான் தேவன் உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் உங்களுக்கு நிறைய கம்பெனில ஃபாதர்னு பேர், உங்களுக்கு சாமியார்னு பேர் நிறைய பேர். அதனால நீங்க அதை பார்த்து நீங்க பயந்துகிட்டு அந்த பக்கம் போக கூடாது. உங்க வழி தனியா தான் இருக்கணும். ஆமென். அவருடைய வழி கைக்கொள், அப்பொழுது தேசத்தை சுதந்தரிக்க கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 73:1 வாசிக்கணும். எல்லாரும் கொஞ்சம் கவனமா, நீங்க ஸ்கிரீன்ல கூட வரும், நல்ல கவனிங்க. ஏன் நிறைய பேர் அவருடைய வழியை பின்பற்ற மாட்டாங்க? வாசிப்போம். சங்கீதம் 73:1 வாசிப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் இது இப்படிதான் அவன் சொல்றான். ஃபர்ஸ்ட் வசனம் இப்படிதான், சுத்த இருதயம் உள்ளவர் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நல்லவராக இருக்கிறாரு. நான் எனக்கு நல்லா தெரியும், ஆனா இது எல்லாருக்கும் தெரியும், ஜிடிஎல் சர்ச்சுக்கும் தெரியும். ஆண்டவர் உண்மை உத்தமமா தேடுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கை தூக்காதவங்க எல்லாம் உண்மையாவே தேவ சமூகத்துல ஆண்டவர் மறுதளிக்கிறீங்க, இயேசு நல்லவரே இல்லைன்ட்டு ஒத்துக்கிறவங்க எல்லாரும் கையை தூக்கி இயேசு நல்லவர் சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நல்லவர், எல்லாரும் ஒத்துப்போம். அவன் அப்படித்தான் சொல்றான். ஆனா இப்படி சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு ஆடுதல். அல்லேலூயா. போலி அட்டாக் வரல அவனுக்கு, மத்தவங்களுக்கு வந்த பிரச்சனை இவனுக்கு வந்துருச்சு. என் கால் ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிச்சு. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், இந்த வசனம் வேகமா வாசிக்கணும். ஏன் தடுமாறிச்சு அப்படி கேட்டா, அவன் யாரை பார்த்துட்டான்? துன்மார்க்கனை பார்த்துட்டான். எங்க இருக்கிறான்? அக்கம் பக்கத்துல இருக்கிறான், மேலேயே இருக்கிறான், சைடுல இருக்கிறான், கம்பெனில இருக்கிறான், ஸ்கூல்ல இருக்கிறாங்க, காலேஜ்ல இருக்கிறாங்க. சோதரம் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். யாருக்கு யார் மேல பொறாமை? யாருக்கு யார் மேல பொறாமை? கேவலம். விசுவாசிக்கு நிறைய பேர் ஏன் போடுது பாருங்க. அவன் அப்படி இப்படின்னு பணம். உங்களை கர்த்தர் ராஜா வீட்டு பிள்ளைகளா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பணத்துல கூட இயேசு வரல, ஆனா உன் கூட இயேசு வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உன் கூட கம்பேர் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இந்த மதிப்பு தெரியாம தான் நம்ம ஏன் போட்டுட்டே இருக்கோம். அவனுக்குலாம் அது இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் பேசுறது எங்களுக்கு வேதனையா இருக்கு. தன் பிள்ளைகள் கஷ்டப்படுறதுலாம் அவங்க அவன் அப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான், பணத்தை தான் பேசுறாங்களே தவிர நம்ம பிள்ளை ரட்சிக்கப்படுறத குறித்து, ரட்சிப்புக்குள்ள இருக்கிறத குறித்து பெருசா படல. நிறைய பேர் வேதனையா இருக்கு. அடுத்த வாசிப்பா. அவர்கள் பொறாமை கொண்டு அடுத்த வாசிங்க. அவர்களுக்கு இருக்கவில்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கும். அவருடைய பலன் எப்படி இருக்கு? உறுதியா இருக்கு. நல்லா பணம் காசு வச்சுக்கிட்டா கொழுப்பா இருக்கிறான். அடுத்தது நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். எந்த மனுஷனுக்கு வர எந்த கஷ்டமும் அவனுக்கு வருது இல்ல. ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் பிரசங்கம் பண்ண முதல்ல கவனிங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை உங்க ஆவிக்குரிய ஜீவன் தடுமாறதுக்கு காரணம் இதுதான் காரணம். அதனால தயவுசெய்து இதை பாருங்க, வசனத்தை உன்னிப்பா பாருங்க. அவனுக்கு எந்த குறையும் இல்லையா, எடுப்பா பாக்குறானா, பெருமையா இருக்கிறானா, அகந்தையா கெத்தா நடக்கிறானா. அவர்கள் கண்கள் பொறுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து இருக்கிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானமுட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால்
அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அதனால எல்லாருக்கும் அந்த வழிதான் பிடிக்கும். எங்களுக்கு பாஸ்டர் கெட்டா இருக்கணும் பாஸ்டர், எங்களுக்கு இந்த வழியில எங்களுக்கு அப்படி நிறைய சபைக்குள்ள இருந்துகிட்டு வேற வழியை பின்பற்றுகிற எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறீங்க. வாலிப தம்பிமார்களே தங்கச்சிமார்களே, உலகத்தை பார்த்து ஏங்காத, இந்த வழிதான் நல்ல வழி, இதுதான் உனக்கு ஆசீர்வதிக்கிற வழி. நிறைய பேர் இந்த வழியை பின்பற்றுகிறாங்களாம். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே நாங்க மட்டும் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி இந்த பாஸ்டிங் பிரே அந்த பாஸ்டிங் பிரே சுத்திகரிப்பு ஜெபம், இந்த சிலுவை தியான கூட்டம், வருஷ இறுதி சுத்திகரிப்பு கூட்டம் எங்களுக்கு மட்டும் கழிவிலே இருக்கணும். ஆனா அவனுக்கு மட்டும் அநியாயம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு சொத்து மேல சொத்து சேர்த்துட்டு ஜாலியா வாழ்வான். ஹல்லேலூயா. ரைட். சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே எங்க கைகளை கழுவுனா எனக்கு கையில அழுக்கே இல்லை, அதனால கழுவிலே இருக்கும். ஏன்னா இங்க வந்து வேட்டி திட்டுவாங்க, ஆண்டவரே மன்னிப்பு சொன்னா மன்னிப்பு கேட்டாங்க, ஒரு தப்பு கூட பண்ணல, ஆனா பாஸ் சொல்லிட்டாரு இல்லைன்னா கத்துவாரு, ஆண்டவரே மன்னிப்பா அல்ல, குற்றம் இல்லாமலே எங்க கைகளை கழுவுகிறோம். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இதுல தண்டனை வர நாங்க என்ன தப்பு பண்ணனே தெரியல, சின்ன பொய் சொன்னா அடிக்கிறீரு, என்ன பண்ணுக்கு நாங்க யோசிச்சு பார்த்தா ஒண்ணு மாட்டுது, அதுக்கு போட்டு எங்களுக்கு தண்டனை வர. அடுத்து இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உங்களுடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவே. அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சாங்க வேற மாதிரி அவிசுவாசி மாதிரி பேசிட்டு கிடக்குறோமே, நீங்க பேசுற அப்படிப்பட்ட ஆட்கள் யாரு? வாலிப தங்கச்சி யாரு? நீங்க யார் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஆண்டவருக்கு விரோதமாக? அதுவே சொல்லுங்க பார்க்கலாம். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து ஆண்டவர் ஜிகேஎம் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறதுக்கு பதில் கொடுக்க முடியாது. அடுத்தது அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவு அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறேன். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல அவங்கள தேவன் சறுக்கி விட்டுற மேலது கீழே. ஆமே சொல்லாமா துன்மார்க்கர் மேல எவ்வளவு சந்ததி கூட வச்சுங்க. நீங்க எத்தனையோ பல பேருடைய சந்ததியை பாருங்க, அநியாயமா சம்பாரிச்சு சொத்துக்களை சேர்த்து பேரோடு புகழோட கொடி கட்டி பறந்தவ சந்ததி இன்னைக்கு பூமியில இல்ல. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்தா கூட கர்த்தர் இன்னும் மேலதான் கொண்டு போவாரே தவிர ஒரு நாள் மேல கொண்டு போன தேவன் உங்களை கீழே கொண்டு வருகிறவர் அல்ல. இதுதான் கர்த்தருடைய வழி. அதனால ஒரு நாளும் சரி, மத்த நீங்க உங்க ஒரே கம்பெனில வேலை பார்க்கலாம், ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம், உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாத சொந்தக்காரங்க இருக்கலாம், உன்னை பார்த்து உன்னை அறிவில்லையாடா புத்தி இல்லையாடா, அவங்க எல்லாம் இப்படிதான்டா சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் புத்தியா இருக்கணும்டா, இப்படிடா அப்படிடான்னு நிறைய சொல்லுவாங்க. இதுதான் கர்த்தருடைய வழி. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சங்கீதம் 37க்கு வந்துருங்க. 73, 37 ஒரு பெரிய அக்கா தங்கச்சி போல அந்த சாப்டர் ஒரே சப்ஜெக்ட் தான் பேசு, ஆனா அதுல ஒரு மாற்றம் இருக்கு. சங்கீதம் 37 9 9 வசனம் 10 11 3 வசனத்தை வாசிங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்நானத்தை உற்று விசாரித்தேயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து. பாத்தீங்களா, அவன் கொஞ்ச நாள் யார் ரொம்ப ஏப்ப விடுற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறானோ கொஞ்ச நாள்ல கீழே வந்துருவான். அடுத்தது 17 வசனம். துன்மார்க்கருடைய புயங்கள் முடியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். 20 வசனம். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய வழியில நடக்கிறவங்க நீதிமான்கள். அதுக்கு ஆப்போசிட் யாருன்னா துன்மார்க்கம். மார்க்கம்னா வழி, ஆண்டவருடைய வழிக்கு ஆப்போசிட்டா நடக்கிறதுக்கு பேர் தான் துன்மார்க்கம். அப்ப துன்மார்க்கர் சடுதியா கீழே விடுவாங்க. இங்க என்ன போட்டிருக்கு? அங்க துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நிலத்தை போல புகைந்து போவார்கள், அவர்கள் புகைந்து போவார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி போவாங்க?
புகஞ்சு போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது 35வது வசனத்தை வாசிங்க. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கு எப்படிப்பட்ட துன்மார்க்கனா? சாதாரண இல்ல, எம்எல்ஏவா இருப்பான் போல இருக்கு. கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் நனைத்தவனாயிருந்தான். கொடைக்கானல் ஊட்டியில இருக்கிற மரம் செடி மாதிரி அவன் செழித்திருக்கிறானா. அடுத்தது, ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. யாரெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சந்தேகம் இருக்கிறதோ, உங்க கண்களுக்கு முன்பதாக துன்மார்க்கர் அழிவதை நீங்கள் காண்பீர்கள். அவன் அவரை யாரும் துன்மார்க்க அழிய கூடாது. நம்முடைய ஜபமும் இதுவும் அப்படி கிடையாது. ஆனா ஸ்தோத்திரம், இவ்வளவுதான் ஆண்டு உணர்த்தி அவன் தொடர்ந்து துன்மார்க்கத்துல வாழ்ந்துச்சு. அதை வச்சு மற்றவங்களை இடர பண்ணி கொண்டு ஒரு வாழ்வான் என்று சொன்னால் அவனை ஒரு நிமிஷத்துல கர்த்தர் கீழே தள்ள வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமில்லை சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்டவங்க தான் இப்படிதான் முடியும். ஆனால் ஸ்தோத்திரம், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவன் எப்படி வாழ்ந்தாலும் நீங்க அவனை பார்த்துட்டு பற்கடிக்க கூடாதா. சங்கீதம் 37 12வது வசனத்திலிருந்து வாசிங்க 15 வரைக்கும். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். இப்ப இவன் நீதிமான் கொஞ்சம் கொஞ்சமா ஆசிரியப்பட்டுட்டே வருவான். அவன் சடுதியா கீழே வருவான். அவனுக்கு கட்சியில யார் மேல பொறாம வரும்? நீதிமான் மேல பொறாம வருமா? கர்த்தருக்குள்ள நடத்துறவங்க மேல பொறாம வருமா? அதனால தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் அவன் உங்களை பார்த்து பொறாமப்படுற நாட்கள் வரும். ஆனா தயவு செய்து நீங்க அவனை பார்த்து பொறாமப்படுறதோ, எரிச்சல் படுறதோ, ஆத்திரம் விடுறதோ, கெட்டது செய்யறாலாம் நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்றதோ உங்க மனசுக்குள்ள வரவே கூடாது. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். நாள் வருது. சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும், செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும், துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். நிறைய இடத்துல அப்படி செம்மையான வழியில நடக்கிறவங்களை அடிச்சு கீழே விழ பண்றதுக்கு திட்டங்களை போடுறாங்க. நிறைய இடத்துல எழும்புது, சபைக்கு விரோதமா எழும்புது, ஊழியர்கள் இருக்கிறவங்க எழும்புது. அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு விரோதமா கம்பெனியில, காலேஜ்ல, சில பிசினஸ்ல வருகிறது. பயப்படாது. அடுத்த வசனம். ஆனாலும் அவர்களுடைய பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருகிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். ஆண்டவர் சொல்ற இலக்கு நான் முறிச்சிருவேன், கவலைப்படாது. அடுத்தது, அநேக துன்மார்க்கருக்குள்ளே செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நீங்க யார பத்தியும் ஏங்கவோ, மத்த குடும்பம் இப்படி இருக்கு, உனக்கு கர்த்தர் வழித்த வழியில சந்தோஷமா போயிட்டுருங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கு, அதை பார்க்காதீங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வழியை பின்பற்றிட்டே போ. பூமியை சுதந்திரிக்க கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சத்தத்துமே தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய வழி என்ன அப்படின்னு சொல்லி வாசிக்கும் பொழுது சங்கீதம் 37:3 நீங்க அவருடைய வழி என்ன, ஆண்டுடைய வழி என்ன? சங்கீதம் 37:3 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆண்டுடைய வழி என்னன்னா, நீங்க வாழும்போது உங்களுடைய மனசுல ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு விருப்பம், ஒரே ஒரு வாஞ்சை இருக்கு. அது என்ன விருப்பம்னா, நான் கர்த்தரை நம்பி நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கன் நன்மை செய்யற மாதிரி செய்வான். அவன் பிரயோஜனத்துக்காக தான் செய்யறான், லாபத்துக்காக தான் செய்யறான். அவனுக்கு ஃபியூச்சர்ல ஏதோ நடக்கும்ன்றதுக்காக செய்யறான், ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட அவன் செய்யறான் துன்மார்க்கன். ஆனா என்னமோ தயாள பிரபு மாதிரி நடிப்பான், பேசுவான். பயப்படாதீங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், ஏமாத்துறாமா சார், எனக்கு தெரியுமா சார் எவ்வளவு ஃப்ராடு பண்றான்னு. ஏன்னா ஊருக்கெல்லாம் தயாள பிரபுன்னு பேர் பாஸ், அவனுக்கு என்னமோ பெரியதுன்னு பேர் பாஸ். பயப்படாதீங்க. நீங்க யாருக்காகவும் நன்மை செய்ய வேண்டாம், கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. சத்தமா உயர்த்தி அலையில சொல்லணுங்க. கர்த்தருடைய வழி என்னன்னா,
நீங்க எந்த எதிர்பார்ப்பு வேணாம். இன்னும் கேட்ட நான் சொல்றேன், நீங்க உங்க பிள்ளைகளை கூட நாளைக்கு உங்க கஞ்சி ஊத்துவாங்கன்ற நம்பிக்கையில கூட செய்யாதீங்க. ஆண்டவரே, நீங்க கத்து கொடுத்த பிள்ளை நானு, இதை உமக்காக நான் எவ்வளவு என் ஜீவனை ஊற்றி வளர்க்க முடியுமோ நான் வளர்க்கிறேன். ஆண்டவரே, நான் நன்மை செய்வேன், என்னை காப்பாற்ற நீங்க போதுமானவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா நீங்க என்ன பண்ணா, கர்த்தரை நம்பி நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்ல தான் போட்டுருக்கு, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். இன்னைக்கு நிறைய பேரு நன்மை நானே இப்ப சில இடத்துல வரும்போது யோசிக்கிறேன், இவங்க பொய் சொல்றாங்களா, நம்மளை ஏமாத்துறாங்களா, நம்மளை ஏமாத்தி இவங்க லாபம் எடுக்கிறதுக்கு, அதனால இவங்களுக்கு எல்லாம் ஏன் செய்யணும் அப்படிலாம் நான் யோசிக்கிறேன். அதனால நன்மை செய்யுது. ஆனா நம்ம ஒரு நாளும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப அறிவாளியா மாறி நன்மை செய்யறதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இது பிசாசுடைய தந்திரம். ஏமாத்துறவங்க அதுக்குள்ள பலன் அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். ஆனா நீங்க ஆண்டவரை நம்பி நன்மை செய்யுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஸ்டைல். That is the way God always follows. அதுதான் ஆண்டுடைய வழி, அதுதான் ஆண்டுடைய வழி. அழகா சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரை நம்பி நன்மை செய். அதோட சிலுவை மரத்துல கூட யாருக்காவது அவர் வாழ்ந்ததே இந்த சீஷர்கள் கொஞ்சம் பேர் தான். திரும்பி பார்க்கற எல்லாம் ஓட்டான். தோட்டத்துல ஒருத்தம் கூட இல்ல. அழகா சொல்லுங்க பார்க்கல, எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். ஆனா கூட அவர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணார். உயிர் தெழுந்த பிற்பாடு மறுதளிச்ச பேதுரு எங்க அவன் கூடுப்பான்னு அவனை கூப்பிட்டாரு. தட் இஸ், அதுதான் ஆண்டுடைய வழி. ஆமென். நம்ம அழகா சொல்லுங்க, நம்மளுக்கு எப்படின்னா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அப்பதான் தேடுவாங்க, யார் அவன் நம்மள ஒரு மாதிரி பேசுறானே கூடு அப்படின்ட்டு அங்கதான் கெத்தா காட்டுவாங்க. அது உன் ஸ்டைல், உன் வழி, இது கர்த்தர் வழி இல்ல. நீ தாழ்ந்து போய் இறங்கி வாங்க, அதெல்லாம் மறந்துருங்க, நான் மறந்துச்சு, நீங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, அது கர்த்தருடைய வழி. ஹல்லேலூயா. சத்தமணி சொல்லுங்க. இன்னும் எத்தனை பேர் அந்த மாதிரி வழியில வந்துச்சு? இப்ப நான் பிரசங்கம் பண்ணக்கு அப்புறமாவோ அப்படியே இருப்பீங்கல்ல ஒரு மாதிரி, அது மாதிரி அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் ஒரு நேரத்துக்கு ஒரு வசனம் படிச்சேன். எசேக்கியேல் 47 எடுத்தா டைம் இல்ல போச்சு. 47 பாத்தீங்கன்னா, இந்த நதி பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும், மீன் பிடிக்கிறவங்க வருவாங்க அப்படிலாம் இருக்குல்ல, அது படுற இடமெல்லாம் ஆரோக்கியம் ஆகலாம் இருக்குல்ல, 2 பக்கம் மீன் பிடிப்பாங்க. ஆனா சில இடங்கள்ல அந்த மடுக்கள் அந்த இது அப்படி உப்பாக பாலாக அப்படியே விட்டு விடப்படும் அப்படின்னு போடு. இவ்வளவு பிளெஸிங்கா சொல்லிட்டு பாலா விட்டு விடப்படும்னா ஆண்டு சொல்றாரு, இவ்வளவு பயங்கரமா இருக்க இடத்துல கூட ஒரு ஆங்கிலத்துல அது என்ன போட்டிருக்குன்னா, இது சாக்கடையும் பள்ளம், சாக்கடை அப்புறம் இன்னொன்னு போட்டிருக்கு ஒரு ஓரம். இந்த மாதிரி சபைக்குள்ளேயும் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் ஒரு ஆழமான சாக்கடை குழி ஒண்ணு இருக்கும். அது ரொம்ப கடினமா, இவங்க என்ன வேணா பேச போட்டோம், நான் இப்படியே தான் இருப்பேன், என் வழிதான் அது அப்படி இருக்குது. நல்ல சொல்லுங்களேன், சட்டமலை சொல்லுங்களேன். அது அப்படிதான் போட்டு ஆரோக்கியம் ஆகாமல் அது அப்படியே விட்டு விடப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா நான் சொல்வேன், தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. இந்த நதி பாயிற அந்த நதியோடு கூட வாருங்கள். நீங்க உங்க நதி படுமிடம் எல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். உங்க நதி போகிற 2 இடத்திலும் விருட்சங்கள் வளர்ந்து நிற்கும். சட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அதே சொல்லுங்க. போன வாரம் ஒரு கேர்சல் ஆண்டு விழா வச்சிருந்தாங்க. நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. அவங்க வந்தாங்க, ஊழியம் செஞ்சாங்க, அவங்க பிரசங்கங்களுக்கு பிரோஜனமா இருந்துச்சு, நாங்க நிறைய வாழ்க்கையில மாறணும், என் கோபம் மாறிச்சு, நான் குடும்பமா இருக்கிறேன். அந்த நதி படுகிற இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். சட்டத்தை உயர்த்தி அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வாழ ஒரு வாழ்க்கை, ஏதோ சோற தின்னும் தூங்கணும், ஏதோ வாழ்ந்தது வாழக்கூடாது, பிரோஜனமாக வாழ வேண்டும். சட்டமலை சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நம்பி நன்மை செய். அடுத்த வருஷம் 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாகிறது. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா எப்படி இருக்கணும்? கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாகிறது. அவர் ஒரு இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. சட்டமலை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாகிறது. அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அவருடைய வழி என்னன்னா, இயேசு சிலுவையில கூட அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. என்னன்னா, அவர் பிதாவுக்குள்ள சந்தோஷமா இருந்தார். ஆமென். பைபிள்ல இப்ப படிக்காதீங்க, யோவான் 15 எடுத்தீங்கன்னா
நிலைத்திருங்கள் குறித்து நான் ஒரு பிரசங்கம் புருஷரைக்கத்துல பேசினேன். அந்த இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்னுடைய சந்தோஷத்துல நிலைத்திருங்கள்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படி கேட்டீங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தரித்திரத்துல தான் வரும், கஷ்டத்துல என்ன வரும், வறுமையில தான் வரும், எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமை தான் வரும். வந்த பிற்பாடு ஆண்டவர் நம்மள கழுவி குளிப்பாட்டி நல்லா அழகாக்கி ஞானம் கொடுத்து அறிவு கொடுத்து புத்தி கொடுத்து வருமானம் கொடுத்து குடும்பத்தை ஆசீர்வச்சு பிள்ளைகளை ஆசீர்வச்சு மனைவி ஆசீர்வச்சு புருஷனை ஆசீர்வச்சு அப்படி கொஞ்சம் நல்லா சதெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே அழகா கொஞ்சம் வரும்போது அப்ப வரும் நம்ம சந்தோஷத்துக்கு சந்தோஷம் வரும். நமக்கு நிறைய சந்தோஷப்படுறதுக்கு நிறைய இடத்துக்கு நம்ம போகலாம், நிறைய காரியம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கடைசி வரைக்கும் என் சந்தோஷத்துல நிலைத்திருந்தால் நீ கடை கொடுப்பாயின்னு சொல்ற. சட்டத்தை உயர்த்தலே சொல்லுங்க பார்க்கலாம், கடைசி வரைக்கும் நானே உன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். அவருடைய வழி என்ன? இயேசுடைய வழி என்ன? அவருடைய வழி என்ன? அவர் பிதாவுக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாரு. நீங்க அதான் சொல்லுவேன், காசு இருக்கோ இல்லையோ, என்ன யார் என்ன சொன்னாலும் என்ன வந்தாலும் பரவாயில்ல, நீங்க கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும் சொல்லுங்க. நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, சில வீட்டுல கோழி குஞ்சு செத்து போச்சுடா, கோழி குஞ்சு செத்து போச்சு, கோழி குஞ்சு கோழி குஞ்சு செத்து போச்சு, இவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. சொல்லுங்க பாக்க. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, அதுதான் கர்த்தருடைய வழி. அப்ப கர்த்தருடைய வழி எதுனா, எப்பவும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு. எது இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை போய் ரச சாதம் இருந்தாலும் சரி, இல்ல ஊருக்கு இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள எப்ப எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கு. அதுதான் கர்த்தருடைய வழி. அதுல சொல்லலாமா? அடுத்தது பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப் பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுற்றி. அப்போ இன்னொரு காரியம் என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயத்துக்காக போராடாத. நிறைய பேர்ட்ட போயிட்டு எப்படி என்னை பத்தி இப்படி சொல்வ, உனக்கு என்னை பத்தி தெரியுமா, என் குடும்பம் உனக்கு தெரியுமா, நான் என்ன சொன்னேன் தெரியுமா என்ன அப்படின்னு நிறைய இடத்துல வம்பு வளர்க்குறீங்க. கர்த்தர் சொல்ற, நியாயத்துக்காக போராடாத, உனக்காக நியாயம் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை நீதிமான நிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். யாருக்கிட்டையும் உங்களை ப்ரூவ் பண்ண நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். காலம் எல்லாவற்றையும் விளங்க பண்ணும். சத்தத்தை உயர்த்தி என்ன சூழ்நிலை வேணா வரட்டும், என்ன வேணா வரட்டும், ஹல்லேலூயா, நீங்க போராடாதீங்க, சண்டை போடாதீங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, அவங்க யார்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்களோ அங்கெல்லாம் போய் 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 அப்படி நீங்க கேள்விப்பட்டீங்களா, இப்படி சொன்னாங்களா, அப்படி இல்லை நான் இப்படி இல்லை நான் அப்படி ஒண்ணு வேணா, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். சத்தமா சத்தமலை சொல்லும். ஆகவே ஒரு நாள் உங்கள் நியாயத்திற்காக யாரிடத்திலும் போய் முறையிடாது. உங்களுக்கு நியாயம் கிடைக்க யாரிடத்திலும் வாதாடாதீர்கள், முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்காக நியாயம் தீர்க்கிற நியாயம் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சட்டத்தை உயர்த்தலில சொல்லுங்கப்பா, இதுதான் கர்த்தருடைய வழி, இதுதான் கர்த்தருடைய வழிமுறை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கணும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுற்றி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. உனக்கு எந்த விதத்துல யார் மேலும் என்ன வரக்கூடாது? ஆத்திரம் வரவே கூடாது. காப்பி அடிச்சு பாஸ் பண்ணி மார்க் நிறைய வாங்குறவங்க, நிறைய இது பண்ணாங்க, பயப்படாதீங்க. சோத்திரம், உங்களுக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு, எது லஞ்சம் கிஞ்செல்லாம் கொடுக்காம நீதியான முறையில நியாயமான முறையில உங்களுக்கு கர்த்தர் எது கொடுக்கிறாரோ, மற்றவங்க எல்லாம் லஞ்சம் கொடுத்து எது பண்ணிடுமோ நிறைய வந்த மாதிரி தெரியும். Don't look after them. அதுக்காக நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு நியாயமான முறையில ஜெபிச்சு கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்காரா, அது கம்மியா பரவாயில்ல, அதை வச்சு கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவர், அதை வச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வர வல்லவர். உன் பிள்ளைகளுக்கு எளிமையான காரியத்தை தான் செய்ய முடியுதா, எளிமையான காரியத்தை தான் நடக்குதா, கவலைப்படாதீங்க. அதுலயே கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய வழியை பின்பற்றுங்கள், கை கொள்ளுங்கள். அவர் உங்களை பூமியை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். 16வது வசனத்தை வாசியுங்கள். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. கொஞ்சமே நல்லது. எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளையுடைய வழி என்னன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த கொஞ்சம் போதும். எப்பவுமே ஆண்டவர் அளவுக்கு மீறி கொடுக்க மாட்டார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுப்பார்.
சந்தோஷமா இருங்க, கடைசி வரைக்கும் கர்த்தர் தருவார். ஹalleluya, ஹalleluya. நிறைய இருந்தவங்கள பஞ்சத்துல கடந்து செத்தான். ஆனா எலிசா கொஞ்சம் தான் சாப்பிடுவான், ஆனா ரெகுலரா போச்சு சாப்பாடு. அழகா சொல்லுங்க பார்க்கலாம். காக்கா விட்டு அனுப்பினார் ஆண்டவர், குறைவுபடாது பிரியமானவர்களே. ஹalleluya. 18-19 வசனத்தை வாசியுங்கள். 18 நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாது இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்துல எப்படி இருப்பார்கள்? திருப்தியாக இருப்பாங்க. அதனால கவலையப்படாதீங்க. நீதி இதுதான் கர்த்தருடைய வழி. This is how God leads his people. This is the way God leads his people. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை இப்படிதான் நடத்துவார். அதனால தயவு செய்து பக்கத்துல உங்களுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தா நான் சொல்ற பிரசங்கத்தை உங்களால 100% ஏத்துக்க முடியும் நான் நம்புறேன். நீங்க யாரையும் பார்க்காதீங்க. அவங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், உயர்வா இருக்கட்டும், செழிப்பா இருக்கட்டும், சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், நமக்கு கொஞ்சம் கூட கத்தர் கொடுக்கட்டும், எளிமையா கூட நம்ம வாழ்க்கை இருக்கட்டும், கத்தர் கடைசி வரைக்கும் அவங்க நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் உயர்த்துவார். நீங்க அந்த பாதையில கரெக்டா நடத்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லலாமா? 21வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். துன்மார்க்கன் வாங்கின கடனை வாங்கினதுல பொய் வர சொல்லுவான், கொடுக்க மாட்டான். ஆனா நீதிமான் வாங்கினதை திரும்ப கொடுப்பான். வழியில சொல்லுங்க பார்க்கலாம். சாக்கு போக்கு சொல்ல மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வழி. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். சில பேர் சொல்ல கஷ்டம் முடியல, கொடுக்க முடியல. ஆனா நீங்க பிரயாசப்பட்ட ஜெபம் பண்ண ஆண்டவர் நீதிமான் உங்களுடைய வழியில என்ன வச்சிருக்கீங்க, நான் எப்படியாவது நான் பிரயாசப்படுவேன், அதை கொடுத்து முடிப்பேன், எனக்கு உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கொடுக்க உதவி செய்வார். அலைய சொல்லலாமா? 23-24 வசனத்தை வாசி. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். இப்படி நடக்கிறவங்களுடைய பாதையை கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறாரா? அவங்களை பார்த்துட்டே இருப்பாரா? உங்களை மட்டும் பார்த்து ரசிக்கிறார். அது போட்டோ பார்த்து ரசிக்கிற கர்த்தர் சொல்றார், நீங்க நடக்கிற நடையை பார்த்து ரசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. சில பெற்றோர் வந்து அந்த குழந்தைங்க நடக்கும்போது ரசிச்சுட்டே இருப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. அந்த பிள்ளை நடக்க ஆண்டவர் நீங்க நடக்கிற நடையை அழகு பார்க்கிற தேவன். நீங்க எப்படி நடக்கிறீங்க, பிரச்சனை மத்தியில் எப்படி நடக்கிறீங்க, தேவை மத்தியில் எப்படி நடக்கிறீங்க, உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல போட்டு பாருங்க இந்த வசனம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். சில நேரத்துல இப்படி நடக்கிறவங்க கூட சில கீழே விழுவாங்க. கர்த்தர் சொல்லுவாங்க, நான் தள்ளி விட்டுற மாட்டேன், என் கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். சத்தத்துவே தலையை சொல்லுங்க பார்க்கலாம். சில நடக்கும்போது சில தடுமாற்றங்கள் வரும், அப்படியே போக முடியாது. சட்டம்ல ஆண்டு உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சட்டத்தை உயர்த்தி அழில சொல்லுங்க பார்க்கலாம், அழில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரோட வழியை கை கொள்ள போறீங்க? உங்களுடைய எல்லா வாழ்க்கையில எல்லா விதத்துல அவரோட வழியை கை கொள்ளுவீங்களா? இந்த குறுக்கு வழியில போறதெல்லாம் போக மாட்டீங்களா? துன்மார்க்கமான உங்க ஆட்களை பார்த்து ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? சத்தமாலையா, சத்தமாலை சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அவன் 31ஆம் வசனம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவருடைய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகாது. அதாவது ஆண்டவர் இன்னைக்கு ஏன் வசனத்தை கேட்க வைக்கிறார்னா, நீங்க நடக்கும் போது ஒரு நடையும் ஒரு அடியும் பிசகாமல் நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப என்ன நட பிசகாம இருக்கணும்னா இருதயத்துல என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். சினிமா பாட்டும் மற்ற கண்டவங்க கதையும் உள்ள இருந்துச்சுன்னா நடப்பிசகம். இருதயத்துக்குள்ள வார்த்தை இருக்குமானால், வசனம் இருக்குமானால் நடை பிசகாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கை கொள்ளணும்னா வசனத்தை உள்ள நடப்பிசகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 25:4-5 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 25:4-5 வசனங்கள். உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய வழியை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருப்பேன். எதுக்குன்னா ஆண்டவன் God
teach me your ways. Lord, teach me your ways. ஆண்டவரே, உம்முடைய வழி எனக்கு கற்றுத்தாங்கப்பா. எனக்கு போராட்டம் வரும்போது நான் வேற மாதிரி போறேன்ப்பா. எனக்கு பிரச்சனை வரும்போது நான் வேற மாதிரி போறேன்ப்பா. எனக்கு பண தேவை வரும்போது நான் வேற மாதிரி யோசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு சுத்தி இருக்கிறவங்க என்ன நெருக்கும் போது நான் வேற மாதிரி போறேன்ப்பா. நீங்க எப்படிப்பா சிலுவையில கூட அவருடைய பாதையை பின்பற்றீங்க? கெத்செமனே தோட்டத்துல அவருடைய பாதையை பின்பற்றீங்களே. காட்டி கொடுத்த யூதாசுக்கு அந்த கையில கூட அந்த பாதையை பின்பற்றினீங்களே ஆண்டவரே. எப்படிப்பா நீங்க பின்பற்றினீங்க? அந்த பாதை எனக்கு போதிங்க ஆண்டவரே. அந்த பாதை எனக்கு போதிங்க ஆண்டவரே. நாள் முழுவதும் உங்க சமூகத்துல நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதி தரணும். உம்முடைய வழியில சில பேர்னா நான் இப்படிதான் இருப்பேன், உன்னை கர்த்தர் உடைச்சிருவார். நான் இப்படிதான் பண்ணி அப்படிலாம் சொல்லவே முடியாது. யூ cannot say that. நீ பரலோகம் வர முடியாது. உன்னை கர்த்தர் எப்படி உருவாக்கணுமோ உருவாக்கி பரலோகத்துக்கு கொண்டு வருவார் உன்னை. ஹல்லேலூயா. நிறைய பேர் உங்க வாழ்க்கையில சில கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் நடத்துறதுனால ஆண்டு மேலே வேதனையா இருக்கிறீங்க. உன்னை உருவாக்குற கர்த்தர் அந்த பாதைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறது முந்தின வசனம் போடுப்பா. நானும் சீக்கிரம். கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். நீங்க நிறைய பேர் நிறைய தேவையோடு இருக்கீங்கல்ல. பிள்ளைகளுக்கு சில முடிவு எடுக்கிறதுக்கு கட்டத்துல இருக்கீங்கல்ல. சில உங்க வேலை, உங்க படிப்பு, பிள்ளை கல்யாணம், இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, சில உங்க பண தேவைக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு யோசிக்கிறீங்கல்ல. ஏதோ நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வழி எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய பாதைகளை எனக்கு போதியும் ஆண்டவரே. I want to know your heart. நீங்க எப்படி டீல் பண்ணுங்க அப்படிதான் நான் டீல் பண்ணணும். நீங்க எப்படி செயல்படுங்க அப்படிதான் நான் செயல்பட விரும்புகிறேன். எனக்கு டீச் பண்ணுங்க ஆண்டவரே. எனக்கு டீச் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18-19 வசனம். ஆதியாகமம் 18-19 வசனங்கள். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்புறம் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். அவன் கட்டளையிடுவான். ஏன் ஆபிரகாமுக்கு மறக்க மாட்டானா? அவன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேற போறது இல்ல. அது அவன் சந்ததி வாழ்க்கையில நிறைவேற போகுது. அந்த சந்ததி அது நிறைவேறணும்னா கர்த்தருடைய கற்பனைப்படி நடந்து அவனுடைய வழியை காத்து கொள்ளுங்கள். அவன் அவன் கட்டளையிடுவான். சட்டத்துவத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நான் அவனுக்கு எதுவுமே மறைக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல யாராவது உங்க குடும்பத்துல இருக்கிற உங்க குடும்ப நபர்களை கர்த்தருடைய வழியை காத்து நடங்கன்னு கட்டளையிடுகிற யாராவது ஒருத்தர் இங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், எதையும் உனக்கு நான் மறைக்க மாட்டேன், நான் எல்லாவற்றையும் உனக்கு சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தத்தை உயர்த்தி சத்தமொழியை சொல்லுங்க பார்க்க. ஆகவேதான் நாங்க சர்ச்சில் ஏன் பிரசங்கம் பண்றோம்னா, நாங்க கட்டளையிடுவோம். எங்க ஜனங்களுக்கு நாங்க கட்டளையிடுவோம். கர்த்தர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்ல அவர் உண்மையுள்ள தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தலையில சொல்லலாமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டுடைய வழி உங்க பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு கட்டளையிடுங்க. உங்களுக்கு ஆபிரகாம் ஒரு தலைவனா வச்சிருந்த போல உங்களை வச்சிருந்தாருன்னா நீங்க செயல்படுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்படிப்பட்ட உயர்வுக்குள்ள போனா பாத்தீங்களா? அவனுக்கு சந்ததிக்கு கட்டளையிடுறவையா, அவனுக்கு எப்படியா நான் மறைப்பேன்? எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஆண்டவர். எரேமியா 5வது அதிகாரம் 4-5 தடவை கொஞ்சம் வேதனையா இருந்துச்சு இந்த வசனம். எரேமியா 5-4-5 வசனங்கள். அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அந்த தேசத்தின் மேல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்து இறங்குகிற ஒரு நேரம். ஆனா அவன் சொல்ற, இவங்க யாருக்குமே ஒண்ணுமே தெரியும், கர்த்தருடைய வழியை தெரியாத ஒரு ஜனையா இவங்க என்னத்தையும் நல்லது சொல்றது, இவங்களுக்கு என்னையா ஜெபம் பண்றது அப்படி யோசிக்கிறான். அடுத்து வாசிங்க. நான் பெரியோரிடத்தில் போய் அவர்களோட பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று
அறிவா சரி இந்த பசங்க தான் இப்படி பண்ணுதுங்க, இந்த வெடல வயசு பசங்க, இந்த வாலிப பசங்க தான் ஆண்டு தேட மாட்டேங்குது, பாவம் செய்யறாங்க, அக்கிரமம் செய்யறாங்க, ஆண்டுடைய கோபம் வருது. சரி நம்ம பெரியவங்கள்ட்ட போனா அவங்க கத்துடைய வழி அறிஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஆண்டு கிட்ட ஒரு இறக்கம் கேட்கலான்னு போனா அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள். அவங்க பார்த்தா அவங்க கெட்டு கிடக்குறாங்கயா, சின்னதை விட பெருசுதாயா ரொம்ப கெட்டு கிடக்கு, சின்னதை விட ரொம்ப பெருசுதாயா ஆண்டு தேடாம இருக்கு. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. உங்களை பார்த்து எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்க. நீங்க எப்படி நடக்கணும்னா அடுத்த சந்ததிய கர்த்தருக்குள்ள நடத்துற அளவுக்கு நீங்க கர்த்தருடைய வழியில நடக்க வேண்டும். இந்த வசனத்தை படிக்கிறது ரொம்ப இதெல்லாம் வயசான எந்த காலத்துல நம்ம இருப்போமா இல்லையா, நம்ம எவ்வளவு காலம் வச்சிருப்போம் தெரியுது. ஆனா வாஞ்ச என்னன்னா வயசான காலத்துல இன்னும் நல்ல ஜனங்களுக்கு நடங்க, அப்படி நடங்க சொல்றதுக்கு கத்த. நான் அன்னைக்கு கேஸ்ல கூட சொன்னேன், அனிதாண்டிய பத்தி பெருமையா பேசுறதுலே பெருசா இருக்காதீங்க, அத்தனை பேரும் நீங்க மாறணும். அப்படியே சொல்லுங்க, என்ன போல எல்லாரும் மாறணும், நீங்க ஊழிய சேரவா மாறணும். எந்த சூழ்நிலை கத்திரிக்கா வைராக்கியம் அளிக்கிறார்கள் நிக்கணும். சத்தமொழி சொல்லுங்க பாங்க. ஒரு ஆட்கள் சில பேர் பண்ணீங்க பிரதர், நீங்க வைராக்கியம் அளிக்கலாமே, இது உங்க வீட்டு கல்யாணம் தானே. இல்லப்பா, எங்க சொந்த பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு அப்படியே போட்டா நடுங்கிடும் பாருங்க. இது இல்லைன்னா அவங்க கல்யாணத்துக்கு வர போட்ட அந்த பிசாசு எதுக்கு வருது அந்த கல்யாணத்துக்குன்ற அது வராது பாஸ். உங்க வீட்டு கல்யாணம் உங்க தலைமையில நடக்குது, அதனால ஆளுக்கு பிரியமில்லாத 4 விஷயங்க. அது இந்த வசனம் படிச்சு ரொம்ப என்னை யோசிச்சு வச்சு பாசணும். நான் பெரியோர் இடத்துல போய் அவர்களோட பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டு அது ஆட்டமா ஆடிக்கொண்டு கிடக்கிறது. அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனம் சீக்கிரம். ஆகையால் காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும், வனாந்தரத்தில் உள்ள ஓநாய்கள் அவர்களை பீறும், சிவிங்கி அவர்கள் பட்டணங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். அவர்கள் இருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான். அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. கர்த்தருடைய வழியை அறியக்கூடியவங்களே அறியாம துணிகரமா நடந்தா கர்த்தர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மாமியாரு அல்லது நாத்தனாரு அல்லது ஆபீஸ்ல மேனேஜர் சூப்பர்வைசரா இருக்கும். அழகா சொல்லுங்க பாக்கலாம். எங்க போனாலும் பிரச்சனை துரத்தி வர்றீங்க சொல்றீங்க, எங்க போனாலும் பிரச்சனை மட்டும் வந்து பாச, எனக்கு ஆசீர்வாதம் வரல பாச, எங்க போனாலும் பிரச்சனை மட்டும் காத்திருக்கு. தெய்வ பிள்ளைகள் இவ்வளவு அடிச்சு சொல்றோம், நீங்கள் உயர்த்தப்படாமல் இருப்பது காரணம், நீங்களே காரணம். அழகா சொல்லுங்க பாருங்க, நீங்க கர்த்தருடைய வழியை காத்துடுங்க, யாருக்காகவும் மாற்றிக் கொள்ளாதீர்கள், உறுதியாக நில்லுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன் தடுமாறாங்க சொல்லிக்கிற காரணம் சொல்லிட்டேன்னா, சுத்தி பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன். யாரையும் பார்க்க கூடாது. பக்கத்துல கூடயும் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற, ஸ்கூல்ல காலேஜ்ல, don't follow anybody's place. அவன் ஓபி எடுப்பான், நீங்க ஓபி எடுக்காதீங்க. அவன் முடிச்ச உடனே சினிமா பாட்டு கேட்பான், நீங்க கேட்காதீங்க. உண்மையா இருங்க, யார பத்தியும் பேசாதீங்க. உங்களை பார்த்தாலே தனியா தெரியணும், அந்த மாதிரி வாழணும். வாழ்ந்து பாருங்க, சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதிலே சொல்லுங்க பார்க்கணும், சந்ததி உயர்த்தலையே சொல்லுங்க பார்க்கணும். இந்த வசனத்தோட நான் முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம், இதை கர்த்தர் சொன்னாரு நான் சொல்றேன். நியாயாதிபதி புஸ்தகம் 2வது அதிகாரம் 20-23 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மறைத்து பின்வைத்து போன ஜாதிகள் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனிக்கிறாங்க. உங்க பிரச்சனைக்குள்ள போனாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஆண்டுக்காக காத்திருந்தாங்க, பரவாயில்லையே வந்துட்டாங்களே, ஜெயம் வருது, கவனிங்க. நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணது பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு, கவனிங்க, கர்த்தருடைய வழியை கவனிங்க. சத்தமனை சொல்லுங்க, லிசன், அவனுடைய வழியை கவனிக்க.
கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக நான் எதிரிகளை விட்டு வைப்பேன்றார். இன்னைக்கும் தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமா இருக்கிற எதிரி அழையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வழிய நடத்தி சோதிக்கிறதுக்காக நான் ஒரு வழியை துரத்த மாட்டேன், நான் துரத்த மாட்டேன்னு கத்த சொல்றேன். ஃபாலோ மை வேஸ், ஃபாலோ மை வேஸ். என் வழியை பின்பற்று. ஏற்ற காலத்துல ஒண்ணு நான் அழகா நடத்து. எதை எதை தூக்கணுமோ நான் தூக்கிடுவேன், எதை எதை அப்புறப்படுத்தணுமோ நான் அப்புறப்படுத்துவேன். உன்னை எங்க வைக்கணுமோ நாங்க ஒண்ணு வச்சிருவேன். சத்தமலையை சொல்லுங்கப்பா, அலையில சொல்லுங்க பாக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம், இன்னும் ஒரு வசனம். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். இப்படிதான் ஆண்டு செய்தியை முடிக்க சொன்னார். பிளஸிங் தான் தேவ பிள்ளைகளை, தயவு செய்து ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. திஸ் இஸ் த லைஃப் யூ ஆர் லிவிங். இதுதான் உன் பிரச்சனை. ஆனா தயவு செய்து நீங்க கர்த்தருடைய வழியில பின்பற்றி போய் எல்லாத்தையும் செயல்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருப்பீங்களா? இப்ப சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள்ள எப்பொழுது எப்படி இருக்கணும்? அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வழி. ஆமென் சொல்லாமா? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய்.